முஸ்லிம்கள் யார் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முஸ்லிம் என்றால் கடவுளுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர். எந்த இனத்தையும் சேர்ந்த எவரும் முஸ்லீமாக இருக்கலாம். வேறு வார்த்தைகளில் கூறுவதனால் முஸ்லீம் என்பது ஒரு குறிப்பிட்ட இனத்தை குறிக்காது. முஸ்லிம் என்பது ஒரு குறிப்பிட்ட இனத்தை குறிக்காது. இஸ்லாம் என்பது அமைதி, பாதுகாப்பு மற்றும் சரணடைதல் என்று பொருள்படும். இஸ்லாம் என்ற மதம் தன்னம்பிக்கையுடன் தொடங்குகிறது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளும் கடவுள் இல்லை, நபிகள் நாயகம் அவருடைய தூதர். இந்த வரிகளை ஒருவர் புறக்கணித்தால் அவர் முஸ்லீமாக இருக்க மாட்டார். ஒரு முஸ்லிம் ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகை நடத்துவது, ரமலானின் நோன்பு நோற்பது, ஹஜ் செய்வது, ஜகாத் கொடுப்பது என்பது முஸ்லிம்களின் வழக்கமான செயல்களில் ஒன்றாக திகழ்கிறது. சமஸ்கிருத வணிகம் மற்றும் தலைமைத்துவ மாநாடு என்பது மாணவர்கள் மற்றும் இளம் தொழில் வல்லுநர்கள் இருவருக்கும் அறிவு பகிர்ந்து வாய்ப்பாகும். தொழில்துறை தலைவர்களும் தொழில் முனைவோரும் தங்கள் வாழ்க்கையை, அனுபவம், தொழில்துறை சவால்களை பகிர்ந்து கொள்வார்கள். சீனாவில் உள்ள முஸ்லிம்கள் மற்ற முஸ்லிம்களை விட முற்றிலும் வேறுபட்டவர்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருப்பீர்களா? அவர்கள் பெயர், மரபுகள், கலாச்சாரங்கள் போன்றவற்றில் வேறுபடுகிறார்கள். கிட்டத்தட்ட 90% முஸ்லிம்கள் அரபு பெயர்களை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் பயன்படுத்துவதில்லை. ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா கமெண்ட்ல பண்ணுங்க. இஸ்லாமோபியா பற்றியெல்லாம் யோசித்து பார்த்தால் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களை பற்றிய சில உண்மைகள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன. அவை மதத்தை பற்றிய பரந்த பார்வை பெற உதவும். ஒருவர் சைவ உணவு உண்பவராக இருந்தால் இஸ்லாத்தில் அது முற்றிலும் சரியே. ஒருவர் அசைவமாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. இஸ்லாம் மத சகிப்புத்தன்மையை போதிக்கிறது. கடவுள்களை நீங்கள் வரையறுக்க தொடங்கியவுடன் அது கடவுளாக இல்லாமல் போய்விடும் என்று நாங்கள் நம்புகிறோம். அல்லாஹ்வை ஒருபோதும் வரையறுக்க முடியாது. அவர் ஆணோ பெண்ணோ அல்ல. அவர் பிறக்கவில்லை அல்லது குழந்தைகளை பெறவில்லை என்பது இஸ்லாம்கள் இயேசுவை நம்புவது கடமையாகும். அல்லாஹ் என்பது கடவுள் என்பதற்கான நிலையான சொல். இது கிறிஸ்துவர்களின் மற்றும் யூதர்கள் உட்பட அனைத்து ஆபிரகாமிய நம்பிக்கையையும் சேர்ந்த அரபு மொழி பேசுபவர்களாக பயன்படுத்துகிறார்கள். உண்மையிலேயே அதிக எண்ணிக்கையிலான முஸ்லிம்களை கொண்ட நாடு இந்தோனேசியா தான். ஹஜ் என்பது ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான முஸ்லிம்கள் கபாவிற்கு வந்து ஒரே நேரத்தில் மேற்கொள்ளும் புனித யாத்திரையாகும். இது ஆபிரகாம், இஸ்லாமில் மற்றும் ஹாகர் ஆகியோரின் தங்கள் விருப்பங்களை கடவுளுக்கு சமர்ப்பதில் மேற்கொண்ட போராட்டங்களை நிறைவு கூறும். 3 வருடங்களுக்கு முன்பு எனக்கும் இதே போன்ற ஒரு கேள்வி இருந்தது. இந்த அளவுகளை வைத்துதான் நான் ஒன்றை இறுதி செய்தேன். செலவு. இது ஒரு தரகரை முடிவு செய்வதற்கான மிக முக்கியமான அளவுகோலாகும். இப்போதெல்லாம் பெரும்பாலான தள்ளுபடி தரகர்கள் நீண்ட கால வர்த்தகங்களுக்கு 0 தரகு கட்டணம் செலுத்தப்படுகிறார்கள். ஒரு புதிய முஸ்லிம் ஒரு உண்மையான கதையின் உங்கள் பதிலை கொடுக்கிறேன். நான் எகிப்தின் ஒரு மத மற்றும் பற்று மிக்க முஸ்லிம் குடும்பத்தை சேர்ந்தவன். அங்குதான் நான் வளர்க்கப்பட்டு கல்வி கற்றேன். கெய்ரோ பல்கலைக்கழகத்தில் எனது படிப்பை முடித்த பிறகு நான் திருமணம் செய்து கொண்டு 1979ஆம் ஆண்டு என் கணவருடன் இங்கிலாந்து வந்தேன்.
மதத்திற்கு நம்பிக்கை இல்லாதவர்களை பற்றியோ அல்லது கடவுள் நம்பிக்கை பற்றியோ கூட தான் எப்போதும் கவலைப்பட்டதால் இல்லை. எனக்கு மதத்தின் மீதும் எப்போதுமே கொஞ்சம் ஆர்வம் இருந்தது. இது இஸ்லாத்தை பற்றிய பல புத்தகங்களை படிப்பதிலும் புனித குரானை படிப்பதிலும் எனக்கு மிகுந்த ஆர்வத்தை தூண்டியது. இந்த மக்களை திருப்திப்படுத்த நல்ல வாதங்களை கண்டுபிடிக்கும் நம்பிக்கையில் தொடங்கினேன். ஒவ்வொரு முஸ்லிமும் எழுத்தறிவு பெற்றவராக இருக்க வேண்டும், ஏனெனில் புனித குரானை படிப்பது கட்டாயமாகும். நிக்காஸ் காலத்தில் விவாகரத்து ஏற்பட்டால் பெண்களுக்கு ஜீவனாம்சம் ஒரு பாதுகாப்பு தொகையாக முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுகிறது. விதவைகள் மறுமணம் செய்து கொள்ளலாம். தந்தையின் சொத்தில் 1/4 பங்கு மகளுக்கு கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும். பெண்களைப் போலவே ஆண்களும் கூட அதிகமாக அடக்கமாக உடை அணிய வேண்டும். உலகில் 50 இஸ்லாமிய நாடுகள் உள்ளன. அவற்றுள் பெரும்பாலானவை பணக்கார நாடுகள். தர்மம் கட்டாயம். இஸ்லாத்தில் இனவெறி இல்லை. முத்லாக் உடனான அல்லாமல் சரியான காரணத்துடன் 3 காலத்திற்கு வழங்கப்படுகிறது. நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இஸ்லாத்தின் அறிவு அல்-இல்லாம் என்பது சரியானதை தவறுகளிலிருந்து பிரிக்கும் வழிகாட்டும் ஒளி. எனவே சூரியன் நம்மை சுற்றியுள்ள உலகத்தை காண நம் கண்களுக்கு ஒளிவை கொடுக்கிறது போலவே அல்லாவும் நம்மை சுற்றியுள்ள அல்லாஹ்களின் அடையாளங்களாக காண வழிகாட்டும் மூலமாகும். இது குரான் உண்மை என்று அவர்களுக்கு தெளிவாக தெரியும் வரை பிரபஞ்சத்திலும் அவர்களிடத்திலும் நமது அச்சாட்சிகளை அவர்களுக்கு காண்பிப்போம். இந்த குரான் வசனத்தின் அடிப்படையில் அல்லாஹ் முஸ்லிம்களை தனது சில அறிகுறிகளை கண்டறிய பிரபஞ்சத்தை கவனித்து ஆய்வு செய்யுமாறு அறிவுறுத்துகிறார். அதனால்தான் புனித குரானின் பல வசனங்கள் முஸ்லிம்களை இயற்கையை படிக்கவும் அறிவை தேடவும் அழைக்கின்றன. மேலும் இது அறிவியல் விசாரணைக்கு ஊக்கமளிப்பதாக கூறப்படுகிறது. உங்களின் நம்பிக்கை கொண்டவர்களின் அறிவுள்ளவர்களையும் கடவுள் உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவார். என் இறைவா, எனக்கு அறிவை அதிகரிப்பது கடவுள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போல் அவர் எழுதட்டும் போன்ற கட்டளைகளுடன் அறிவை தேடுவதன் முக்கியத்துவம் புனித குரானில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. இத்தகைய குரான் வசனங்கள் இஸ்லாமிய சமூகம் கல்வி மற்றும் அறிவை பெற பாடுபடுவதற்கு ஒரு சக்தி வாய்ந்த தூண்டுதலை வழங்குகிறது. மேலும் பிரபஞ்சத்தை பற்றிய முன்னர் அறியப்படாத உண்மைகள் முதல் மாதுளையின் நன்மைகள் போன்ற பூமியில் உள்ள அதிசயங்கள் வரை உள்ளன. மேலும் மனிதர்களாகிய உங்களுக்கு அறிவுமிக்க குறைவாகவே வழங்கப்பட்டுள்ளது என்ற குரான் வசனம் புதிய அறிவை பெறுவதற்காக ஒரு உத்வேகமாக நான் கருதுகிறேன். இந்த கண்ணோட்டத்தில் திரு ஷம்ஷர் அலியின் கூற்றுப்படி இயற்கை நிகழ்வுகளை பற்றி கையாளும் நோபல் குரானின் சுமார் 750 வசனங்கள் உள்ளன. சில முஸ்லிம் எழுத்தாளர்களுக்கு அறிவின் ஆய்வு அல் தப்ஷீத்திலிருந்து வருகிறது. அதாவது இயற்கையின் அல்லாவின் அடையாளங்களுக்கும் அறிவியல் ரீதியாக நிறுவப்பட்டது. நோவல் குரானில் உள்ள அனைத்து வார்த்தைகளும் இடையே முழுமையான இணக்கம் உள்ளது. உண்மையில் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு வெளிப்படுத்தப்பட்ட குரான் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் உண்மைகளை குறிக்கப்படுகிறது. குரானில் காணப்படும் சில அறிவியல் உண்மைகள் இவை. நீர். சூரா அல் அன்பியாவில்
நான் ஒவ்வொரு உயிரினத்தையும் தண்ணீரிலிருந்து படைத்தேன். அவர்கள் நம்ப மாட்டார்களா என்று வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் நுண்ணோக்கி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் அனைத்து உயிரினங்களும் பெரும்பாலும் தண்ணீரை கொண்டிருக்கின்றன என்ற முடிவு ஏற்பட்டது. அதே நேரத்தில் அரேபியாவில் பாலைவனத்தில் ஒரு மனிதன் யூகிக்க முடியாத கடைசி விஷயம் என்னவென்றால், அனைத்து உயிரினங்களும் இறுதியில் தண்ணீரிலிருந்தே வந்தன. பிரபஞ்சம் பெருவெடிப்பு கோட்பாடு. சூரா அல் அன்பியாவில் அல்லாஹ் மேலும் கூறுகிறான், வானங்களும் பூமிகளும் இணைந்தவை என்றும் அவற்றை நாம் பிரிந்தோம் என்றும் நம்பாதவர்கள் சிந்திக்கவில்லையா என்று. 1920ஆம் ஆண்டின் அமெரிக்க வானியலாளர் எட்வின் ஹெப்பிலின் சட்டத்தை முன்மொழிவித்தார். அதன்படி விண்வெளியில் உள்ள அனைத்து பொருள்களும் வேகத்தில் விலகி செல்கின்றன. அதாவது பூமியிலிருந்து அதிக தூரம் அவை வேகமாக நகருகிறது. அதற்கு பிறகு விண்மீன் திரள்கள் ஒன்றோடொன்று விலகி செல்கின்றன என்று கண்டுபிடித்தார். அதாவது பிரபஞ்சம் ஒட்டுமொத்தமாக விரிவடைந்து வருகிறது என்பதாகும். இது பெருவெடிப்பு கோட்பாட்டின் அடிப்படையாக அமைந்தது. சுமார் 12 முதல் 15,000 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பிரபஞ்சம் மிகவும் வெப்பமாக மற்றும் அடர்த்தியாக ஒரு புள்ளிகளிலிருந்து உருவானது என்றும் அந்த புள்ளியின் வெடிப்பினால் பிரபஞ்சம் உருவானது என்றும் கூறப்படுகிறது. அன்றிலிருந்து பிரபஞ்சம் இந்த ஒன்றை புள்ளியிலிருந்து விரிவடைந்து வருகிறது. 1965ஆம் ஆண்டின் வானொலி வானியலாளர்களான அர்ரோ பென்சியாஸ், ராபர்ட் வில்சம் ஆகியோர் பெருவெடிப்பு கோட்பாட்டை உறுதிப்படுத்திய கண்டுபிடிப்புக்காக நோபல் பரிசை பெற்றனர். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள வசனங்கள் பார்க்கும்போது அல்லாஹ் நன்கு அறிவான் என்பதை ஒப்புக்கொண்டாலும் வானங்களும் பூமிகளும் இணைந்திருக்கின்றன, அவற்றை நாம் பிரித்தோம் என்று குர்ஆன் ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்பது வியக்கத்தக்கது. பிரபஞ்சம் பெரிய நெருக்கடி கோட்பாடு. மீண்டும் சூரா அல் அன்பியாவில் அல்லாஹ் கூறுகிறார், பதிவுகளுக்கு தாளை சுருட்டுவது போல வானத்தை மடித்துவிடும் நாள். முதல் படைப்பை நாம் தொடங்கியதைப் போலவே அதையும் மீண்டும் செய்வோம். பிணைக்கப்பட்ட வாக்குறுதி நிச்சயமாக நாம் அதை கொடுப்போம். இந்த பிரபஞ்சம் எவ்வாறு கருத்துளைகளுக்குள் மீண்டும் இணைக்கப்பட்டு மீண்டும் ஒரு பெரிய வெகுஜனத்தை உருவாக்கும் என்று பற்றிய பேசும் பிக் கிரன்ச் கோட்பாடுகள் வெளிப்படப்படுகிறது. உண்மையில் பிரபஞ்சம் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் ஒன்று பிக் கிரன்ச் ஆகும். மற்ற பலவற்றைப் போலவே இது ஐன்ஸ்டீனின் ஒரு புதிய சார்பியல் கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு உருவானதாகும். இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்கள் பற்றி அடிக்கடி கேட்கப்படும் கேள்விக்கான பதில்கள். 2 தசாப்தங்களும் மேலாக முஸ்லிம்கள் மற்றும் அவர்களின் நம்பிக்கை பற்றிய கல்வி விளக்க காட்சிகளை வழங்கி வருகிறது. அதே நேரத்தில் அதன் நாடு தழுவிய துணை நிறுவனங்கள் சந்திக்க இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்கள் பற்றிய சில பொதுவான கேள்விகளுக்கான பதில்கள் இதோ. பல பதில்கள் மதம் தொடர்பான பிரச்சனைகளும் அல்லது குர்ஆன் அல்லது ஹதீஸிஸ் தெளிவாக மேற்கோள் காரணங்களாக 4 நிறுவனங்களாக பிரிக்கப்பட்டது. அது 6 முக்கிய நம்பிக்கைகளையும் 5 தூண்களையும் போன்றவற்றையும் மற்றவை விளக்கத்திற்கு மிகவும் திறந்திருக்கும் பகுதியில் கவனம் செலுத்துகிறார்கள். இந்த பதில் இஸ்லாமிய போதனைகள் அவர்களுக்கிடையேயான அல்லாஹ் அனைத்து மதங்களின் இஸ்லாமும் அதை பின்பற்றும் இடத்திலிருந்து பிரிந்து வாழவே பேசவோ இல்லை என்பதை சுட்டி காட்டுகிறது.